கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான வேதனை இனி இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான வேதனைகள். நம்முடைய மனசு வேதனைப்படுகிறது, நம்முடைய சிந்தை வேதனைப்படுகிறது, நம்முடைய சர்ரம் வேதனைப்படுகிறது. மனிதர்கள் நாம் வேதனைப்படும்படிக்கு நடக்கிறார்கள். தாவீது ஒரு நாள் ஒரு காரியத்தை குறித்து புலம்புகிறான். சங்கீதம் 69, 19, 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேதனையினால் என் இருதயம் மிகவும் நிரம்பியிருக்கிறது, நிந்தை அவமானம் மிகவும் வேதனைப்படுகிறேன், என் இருதயம் மிகவும் துவண்டு போயிருக்கிறது, எனக்கு ஆறுதல் தேவை, ஒருவரும் என்னை ஆறுதல் படுத்த வரவில்லை, என்னை வேதனைப்படுத்தினார்கள். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் என்னென்ன காரியம் உங்களை வேதனைப்படுத்தினதோ அந்த காரியத்தை இனி நீங்கள் காண்பதை இல்லை. விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதனை அப்படிங்கிறது நிறைய காரியம் நம்மளை வேதனைப்படுத்துகிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 3:18 நீங்கள் வாசித்து பார்த்தா, பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. இன்றைக்கி நிறைய மக்கள் பயந்து 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 செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைய தினத்தை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், எதிர்காலத்தை குறித்தான பயம். இன்னைக்கு பயம்ங்கிறது ஒரு பொல்லாத ஆவி, அது நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இந்த பயத்தை, இந்த வேதனையை இனி நீங்கள் காண்பது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தின இராணுவம், எகிப்தினுடைய இராணுவம். எகிப்திலே மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், பிசாசு உங்களை வேதனைப்படுத்தலாம், கால சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். இன்னைக்கு விசுவாசிங்க, எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அத்தனையும் கர்த்தர் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்புறப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. இத்தனை ஆண்டுகள் வேதனைப்படுத்தப்பட்டோம், இந்த வேதனையிலிருந்து வெளியே வந்தோம், ஆனால் வேதனை எங்களை பின்தொடர்ந்து வருகிறது. அப்பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார், இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதே இல்லை. ஆரம்பத்தில் சொல்லுகிற பயப்படாதிருங்கள், இனி இந்த வேதனையை காண்பதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளை காண்பதே இல்லை. ஒரு விதவை தாய் சொன்னார்கள் கண்ணீரோடு, ஐயா, இந்த கடன் என்னை வேதனைப்படுத்துகிறது, என் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறது. கண்ணீரோடு சொன்னார்கள். அவங்களுடைய மகளுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்தது, கடனெல்லாம் தீர்ந்தது, வேதனைகள் எல்லாம் மாறினது. உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் இனி இல்லை, வேதனைகள் இனி இவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். வேதனை இனி இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.